healing is given as a part of atonement. Amen. சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகத்தை நாம் விரும்ப வேண்டும். அப்ப நான் தேவனை துதிக்கிற வேளையிலே அவர் எனக்கு செய்து கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப துதியிலும் பலவிதமான துதிகள் இருக்கிறது. ஆமென். துதியில பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துதி, பிரைஸ் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே 7 வார்த்தைகள் அதற்கு கொடுக்கிறார்கள். 7 விதமான துதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, 7 விதமான துதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் ஹலால். ஹல்லேலூயா. ஹலால் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். டு ஆக்ட் மேட்லி. இரண்டாவது நாம் பார்த்தோம் யாடா என்றால் என்ன? டு பிரைஸ் காட் வித் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ். மூன்றாவது நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தோடா. அப்படி என்றால் என்ன? டு பிரைஸ் காட் வித் யுவர் ஹேண்ட்ஸ் இன்டென்சிவ்லி and to praise God for things that which you have received. ஷபாக் என்று சொன்ன. ஷபாக் என்றால் என்னன்னு சொன்ன? உங்கள் நாவை திறந்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், how good my God is என்று உரத்த சத்தத்திலே சொல்லுவதுதான் ஷபாக். ஹல்லேலூயா. பராக், அதை குறித்து அது ஒரு விதமான துதி. பராக் என்றால் என்ன? humble position before your God. தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துவது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஒரு பொசிஷன்ல அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு என்று உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். பராக். அடுத்தது என்ன சொன்ன? ரொம்ப முக்கியம், கர்த்தரை ஆசீர்வதிப்பது. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறீங்க? பராக். ஆமென். அடுத்தது நாம் பார்த்தோம் ஜமார். சொல்லுங்க, ஜமார். ஜமார் என்றால் என்ன? கர்த்தரை இசை கருவிகளை கொண்டு துதிப்பது. praising God with instruments. hallelujah. giving praise to God with instruments, that is zamar. அதுவெல்லாம் தேவனுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம். இப்படியெல்லாம் நீங்க செய்தீங்க என்றால் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் பெறுவதற்கு யாருமே தடையா இருக்க முடியாது. ஏன் நீங்களே தடையா இருக்க முடியாது? நிறைய வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதை பெறுவதற்கு நாம் தான் தடை. நாம் நினைத்துக் கொள்வோம் பிசாசு தான் தடை என்று. ஆனால் சத்தியம் என்ன? நாம் தான் தடை. கர்த்தரை கேட்டு பாருங்க, உன் ஆசீர்வாதத்திற்கு நீ தான் ஒரு பெரிய தடை. உன் எண்ணம் தான் ஒரு தடை. அதுதான் அரணை போல இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளுவா என்றால் கர்த்தர் உனக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதத்தை நீ பெற்று சுதந்திரிக்க முடியும். சொல்லுங்க, உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ளுவா என்றால் கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தெஹில்லா. சொல்லுங்க, தெஹில்லா. கடைசி வார்த்தை. 7 வார்த்தைகள் துதிக்கு எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தெஹில்லா. தெஹில்லா என்றால் ஹலால் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. It is derived from halal. Amen. It is nothing but singing as a form of praise. பாடுவது. தெஹில்லா என்றால் என்ன? பாடுவது. அது ஒரு விதமான துதி. தெஹில்லா means singing unto God, which is also a form of praise. It could also be the words spoken. பாடுறது சில வேளையிலே பேசியும் தேவன் என்ன பண்ணலாம்? பாடியும் தேவனை துதிக்கலாம், பேசியும் தேவனை துதிக்கலாம். அதுதான் தெஹில்லா. ஆமென். சொல்லுங்க, தெஹில்லா. எத்தனை பேர் பாடி தேவனை துதிக்கிறீங்க? ஆராதனை நேரங்கள் தவிர, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரங்களில் தவிர எத்தனை பேர் தேவனை பாடி துதிக்கிறீங்க? நீங்கள் பாடி தேவனை துதிப்பீர்களானால் தேவன் அதிலே மிக மிக பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை குறித்து தேவன் பரலோகத்திலே பாடுகிறார் என்று? ஆமென். உங்களை பாட சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க. அவர் உங்களை குறித்து மேலே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, சொல்லுங்க, சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, your God exalts over you, he sings over you. அல்லேலூயா.
நாம் தான் தேவனை பாடுகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சில பேரை நம்ம பாடுறதுக்கு அவ்வளோ உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, அவ்வளோ இசைக்கருவிகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, அவ்வளோ மியூசிஷியன்ஸை வரவழைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தேவனோ உங்களை குறித்து பரலோகத்திலே பாடலை பாடுகிறார். அல்லேலூயா. God is exalting over you. God is singing praises with joy over you. அதை யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே தேவன் எனக்காக என் நிமித்தம் மேலே பாடல் பாடுகிறார். அப்ப அவருக்காக அவர் நிமித்தம் பூமியிலே நான் பாடல் பாடக்கூடாதா? எனக்காக அவர் பாடும் பொழுது அவருக்காக நான் பாடக்கூடாதா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்களுக்காக உங்க பேரை சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என் பேர்ல இந்த ஆஃபரிங் வச்சுக்கோங்க, என் பேர்ல இந்த விதை இருக்கட்டும். ஏன் என் பேர்ல? ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் சொல்றாரு, உன் பேர்ல நான் மேல துதியை நடத்துகிறேன். உன் பெயரிலே, in your name, on your name, I'm singing praises. Amen. I'm exalting in joy. அப்ப நீங்களும் இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவரை பாடி அவரை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. ஆமென். யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்கன்னு கிடையாது. கர்த்தரை பாடுவது என்பது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், அல்லது அது ஒரு பெரிய ஒரு ஹானர் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. It's a honor which God gives to you and to me. Amen. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? தினமும் தேவனை நீங்கள் பாடுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மாலையிலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பாடுங்கள். பாடி பாருங்கள். உங்களுக்கு சுகம் கிடைக்குதா இல்லையா? பாடி பாருங்கள். ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இல்லையா? பாடி பாருங்கள். தடைகள் உடைக்கப்படுவதா இல்லையா என்று நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1-3. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, துதி செய்வது, தேவனை துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, செம்மையானவர்களாக தேவன் உங்களை பார்க்கிறாரு. உங்களுக்குரியது தேவனை துதிப்பது. ஆமென். 2வது வசனம் பாருங்க. சூரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். எத்தனை பேர் கர்த்தருக்கு புது புது பாடலை காலையிலே பாடுறீங்க? அதே பாட்டா? புது புது பாடல்கள் தெரியலையே பாஸ்டர், எனக்கு ஒரு 50 பாட்டுக்கு மேலே தெரியலையே, ஒரு 100 பாட்டுக்கு மேலே தெரியலையே, ஒரு 200 பாட்டு மேலே இல்லையே. இதே தான் நான் 30 வருஷம் பாடிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கிறேன் புது பாட்டு, அந்த பாட்டினாலே நீ என்னை ஆராதனை செய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நான் கொடுக்கிறேன் உனக்கு பாட்டு, அந்த பாட்டில் நீ என்னை துதி. நீ ஏன் பழைய பாட்டே பாடிட்டு இருக்க? புது பாட்டை பாடு. புது பாட்டை பாடும் பொழுது ஒரு புதிய அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு புதிய விதத்திலே தேவனை நீங்கள் தேடுவீர்கள். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கணும், புது பாட்டை கொடுங்க ஆண்டவரே, இல்ல பழைய பாட்டையே புது ராகத்திலே பாட கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். இப்போ எத்தனை பேருக்கு பழைய பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ண பிடிக்குது? அப்போ கர்த்தருக்கும் பிடிக்கும். பழைய பாட்டை புது இசை, அதாவது நியூ டியூன்ஸை போட்டு, நியூ ரிதமை போட்டு எல்லாம் வித்தியாசமா வாசிச்சா பாடினா எத்தனை பேருக்கு பிடிக்குது? எல்லாருக்கும் பிடிக்குது. அப்போ கர்த்தருக்கும் பிடிக்கும். கர்த்தரை மட்டும் பழைய மாதிரி என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் காதில் மகுடு ஊதக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ புது விதமாக பாடி என்னை ஆராதனை செய். I like all these things என்று சொல்லுகிறார். It is a form of praise. Hallelujah. என்ன அற்புதமான வசனம் பாருங்க. அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இன்றைக்கு வாசிக்கிற மிகப்பெரிய இசை என்ன சொல்லி, இசையிலே மிக சிறந்தவர்கள் தான் கரெக்டாக கத்துக்கல. அவங்களுக்கு தானாக வந்த தாளந்து பாருங்க. அதிலே அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், அதிலே அவர்கள் நேரம் செலவிட்டிருக்கிறார்கள், அதிலே அவர்கள் ஜீவனை ஊற்றியிருக்கிறார்கள்.
ஆகவே அது கனி கொடுக்குது. அவங்க லைஃப் அதில் போட்டிருக்கிறாங்க, டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கு இசைக்கருவிகளினாலே தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், புது பாட்டை கொண்டு தேவனை நான் பாடப் போகிறேன் என்று நீங்க தேவனை ஆராதிப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், அனுபவம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். இன்றைக்கு நமக்கு வித்தியாசமான நிறைய பேர் நம்ம வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாக போக வேண்டும். கர்த்தர் ஒரு விதமாக மாத்திரம் தேவனை பார்க்க கூடாது. அவர் ரொம்ப பெரியவர், அவருடைய மகிமை ரொம்ப பெருசு, அவருடைய என்ன சொல்லுகிறது எல்லை மிக பெரிது. பாருங்க, அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார், புது புது விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் நடத்தி கொண்டே இருப்பார். அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? தெஹல்லா செய்வதன் மூலமாக கர்த்தரை பாட வேண்டும். அந்நிய பாஷை மட்டும் எப்படி வந்தது இன்றைக்கு எல்லாருக்கும்? எடுத்த உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டீங்களா? ஏதோ ஒரு சில வார்த்தைகளை கொண்டு அந்நிய பாஷை பேசுனீங்க, பேச பேச புது புது அந்நிய பாஷை வந்தது, பேச பேச பல மணி நேரம் பேச துவங்கினீங்க. அதே போலதான் பாட்டை பாட பாட புது பாட்டு வரும், பாட பாட இன்னும் புது அனுபவங்களை தேவன் கொடுப்பார். அப்படி நீங்கள் அதற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறீங்க? பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா.